வெள்ளிங்கிரி மலைமேல் இருக்கக்கூடிய சிவனை பார்க்க தரிசனம் செய்வதற்காக சென்றிருக்கக்கூடிய இளைஞர் உயிரிழந்த செய்தி மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கால் இடறி தவறி விழுந்ததில் அவர் பள்ளத்தில் விழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது. விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில். ஞானசேகரன், என்ன நடந்தது விரிவா சொல்லலாம்? வணக்கம் கோபாலகிருஷ்ணன். கோவை வெள்ளியங்கிரி சிவன் தென்கைலாயம் என பக்தர்களால் போற்றப்படும் கோவை வெள்ளியங்கிரி சிவன் கோவிலுக்கு 7 மலைகளை கடந்து சென்று தலைமை தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை வெள்ளியங்கிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளனர். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பக்தர்கள் மலையேறி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தொடர்ந்து 3 பேர் உடல் நிலை சரியில்லாமல் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடியைச் சேர்ந்த பெரியசாமி என்பவரின் மகன் புவனேஸ்வரன் தனது பள்ளி நண்பர்களான முத்துக்குமார் மற்றும் ஹரிஹரசுதன் ஆகியோருடன் கடந்த 17ஆம் தேதி அன்று தூத்துக்குடியிலிருந்து புறப்பட்டு நேற்று காலை வெள்ளியங்கிரிக்கு உள்ளனர். அங்குள்ள சாமி தரிசனம் செய்து முடித்துவிட்டு நேற்று இரவு மலையில் இருந்து இறங்கும் பொழுது 7வது மலையில் புவனேஸ்வரன் கால் தவறி சுமார் 10 மீட்டர் ஆழத்தில் உருண்டு விழுந்துள்ளார். இந்த விபத்தில் புவனேஸ்வரனின் இடது காதில் அடியிலும் தலையிலும் பின்பக்கத்திலும் பலத்த ரத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த வனத்துறையினர் தோழி பாரம் தூக்கும் பணியாளர்களை கடும் சிரமத்திற்கு இடையே புவனேஸ்வரனின் அடிவாரத்திற்கு கொண்டு வந்தனர். பின்னர் அவரை உடனடியாக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி புவனேஸ்வரன் உயிரிழந்தார். சம்பவம் குறித்து புவனேஸ்வரனின் பெற்றோர் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தற்பொழுது பூண்டிக்கு வந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஆலந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த துயர சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோபாலகிருஷ்ணன். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.